நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரம் தொடர்பிலான செய்தியாகவே இது அமைகிறதே. மனம்பேரி சாட்சியாளரை தவிர சந்தேக நபரல்ல. ஏற்கனவே ஐஸ் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற மனம்பேரி குறித்தான செய்தியாக இது அமைகிறது. எனவே போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி நடராஜ ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல என்றும் அவர் சாட்சியாளர் என்பதான தகவல்களும் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. சம்பத் மனம்பேரி தொடர்பில் வெளியாகி இருக்கிற செய்திகளில் மிக முக்கியமாக வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதான செய்தியாக இது அமைகிறது. எனவே எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையானார்கள் என்றும் இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும், அனைவரின் பின்னணியும் எமக்கு தெரியாது என்றும் இவ்வாறு பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிடுகிறார். தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலின் போதே அவரால் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொகை கணக்கில் அகப்படும் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதாள குழுக்களுடன் இவர் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளமை நீதிமன்ற அறிக்கையினூடாக தற்போது வெளிப்படுகிறது. இந்த நபர் பொதுஜன பெரமுனவுடன் நீண்ட காலமாக ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கிறார். உண்மை வெளிப்பட்டவுடன் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அதை தவிர்த்து வேறொன்றும் செய்யவில்லை. இந்த விடயம் தொடர்பில் என்ன கூறுகிறீர்கள் என்பதான ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை நீராட்டி கட்சிக்குள் எடுக்க முடியாது என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களின் பின்னணி எமக்கு தெரியாது என்பதாக அவர் பதிலளிக்கிறார். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி காரியவசத்திடம் முன்வைக்கப்படுகிறது. ஒருவரின் பின்னணியை ஆராயாமல் கட்சிக்குள் இணைத்துக் கொள்வீர்கள், அவர்களுக்கு வேட்புமனு வழங்குவீர்களா என்பதான கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையானார்கள், இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும் என்பதான பதில் சாகர காரியவசத்தால் வழங்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி நடராஜ ரவிராஜா படுகொலையின் சந்தேக நபர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் ஊடக அலுவலகமும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விடயம் பற்றி என்ன குறிப்பிடுகிறீர்கள் என்பதான கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பத் மனம்பேரி நடராஜ ரவிராஜா படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல, அவர் சாட்சியாளர். அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இதனை நான் ஆராய்ந்து பார்த்தேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இதேநேரத்தில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டதன் பின்னரா தேடி பார்த்தீர்கள் என்பதான கேள்வியும் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, ஊடகங்களில் விடயம் வெளியானதன் பின்னரே ஆராய்ந்து பார்த்தேன். கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல உறுப்பினர்களும் சத்திய கடதாசி வழங்கினார்கள். அதில் இவர் இந்த விடயம் பற்றி ஏதும் குறிப்பிட்டிருக்கவில்லை என்பதாக சாகர காரியவசத்தினால் இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது.